பயன்படுத்தி படிப்படியாக முன்னுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைப் சூஸ் பண்ணி இன்றைக்கும் நல்லபடியாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வைகை புயல் வடிவேலு ஆரம்பத்தில் அவரும் கோவை சரளாவும் பண்ண காமெடிங்க நிறைய பேருக்கு வெறும் காட்டு கத்தலாக தோணிக்கலாம். ஆனால் போக போக அவர் தனியாக காமெடி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரும் ஒரு படத்துக்கு மார்க்கெட் வேல்யூவாக இருக்கிறது அவரோட வளர்ச்சிக்கு ஒரு உதாரணம். நேற்றில் எப்படி சத்யராஜ் கவுண்டமணி காமெடி லொல்லு பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றில் வைகை புயல் வடிவேலும் பார்த்திவும் பண்ணுற லவ்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, காமெடி ஆக்டர்ஸ் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் பிடிச்சில்ல, ஆனால் அது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அன்றில் தங்கவேலு டி.ஆர். ராமச்சந்திரன் நடிச்ச அடுத்த வீட்டு பெண், கே. பாலச்சந்திரன் நாகேஷ் காம்பினேஷன் வந்து எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம் மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு ஏதோ சில பிரச்சனைங்கனால அது ரிலீஸ் ஆகாமலையோ இல்லை சரியா ஓடாமலோ போயிருக்கு. அந்த விஷயத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலு ரொம்ப கொடுத்து வச்சோம், ரொம்ப லக்கின்னு சொல்லுங்க. ஏன்னா டைரக்டர் சங்கரோட ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம எம்சிஆர் 23 புலிகேசி இப்போ ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு நம்ம ஊரில். இப்போ அதே மாதிரி ஒரு புலிகேசி நம்ம ஊருக்கு வராரு, அவர் எப்படி வராரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதோ நம்ம ஊருக்கு வந்திருக்கும் இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆமாம் கண்ணன் ம் வாளும் வேலும் என் இரு கண்கள். போர்க்களம் என்பது இந்த புலிகேசிக்கு ஒரு பொழுதுபோக்கு. உறைந்த ரத்தம் நான் உறிஞ்சும் வாசம், உருண்டோடும் தலைகள் நான் எத்தி விளையாடும் பந்துகள். என்ன இந்த உலகிற்கே அர்த்த சாஸ்திரமும் திருக்குறளும் தந்த எங்களிடமா மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாய்? இனி இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் அனைவரும் டரியலாக போகிறார்கள். புலிகேசி அவர்களே, தாங்கள் அமெரிக்காவுக்கு வந்த காரணம் என்னவோ? சரியாக கேட்டீர்கள். எமது டிஎன்ஏ டெஸ்டிங் செய்ததில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதிக்கு மச்சான் முறை என்று அறிந்தேன். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். உடனடியாக நமது சிறப்பான ஆட்சியின் சரித்திரத்தை புரிந்து கொண்டு தற்போது கழுதை கட்சியினர் வேறு வென்று விட்டார்கள் அல்லவா? புது புது வியூகங்கள் தேவை என்றார்கள். உடனடியாக நமக்கு நமது சிறந்த லாயர்கள் மூலம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவரில் கிரீன் கார்டு அளித்து விட்டார்கள். ஸோ வந்ததும் முதலாக நேற்றுதான் ஜனாதிபதியை சந்தித்தேன். முதல் ஆணையாக நாளை பிறப்பித்தாகிவிட்டது. பாக்தாத் விமான நிலையத்தை சாதி சண்டை மைதானமாக மாற்றுங்கள். அங்குதான் விமானமே பறப்பதில்லையே.
வருகிறேன் நேயர்களே. ஏர்ஃபோர்ஸ் 2 காத்திருக்கிறது. ஜனாதிபதியுடன் பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியுள்ளது. குட் மார்னிங் அமெரிக்காவில் சந்திப்போம். வாழ்க தமிழ். வைகை புயலை பார்த்தோம். அடுத்து நம்ம சின்ன கலைவாணர் விவேக்